வெல்கம் டு கத்திஜா வித் சேனல். இன்னைக்கு நான் புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். காரக்குழம்புக்கு தான் புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். காரக்குழம்புக்கு புடலங்காய் கூட்டு தான் ரொம்ப இந்த நீர் காய்ங்களாங்களா, அது எந்த காயாக இருந்தாலும் காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். வாங்க புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் எந்த மெத்தடில் செய்கிறேங்கிறத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான். காரக்குழம்பு வச்சேங்க, அதுக்கு வந்து புடலங்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் புடலங்காய் வாங்கிட்டு வந்தேன். ராட்டு சீபி அந்த மாதிரி வச்சேன்னா பீக்கங்காய் செய்வேன். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூட்டு செய்வாங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கரண்டி நல்லெண்ணெய்னா கொஞ்சம் போதுங்க. கூட்டுக்கெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சம் போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. காய் அளவை பொறுத்து தாங்க. இப்போ தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் குறுக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். குறுக்கு வாக்கில் பெரிய வெங்காயம் நறுக்கிக்கிட்டேன். இதுக்கு குறுக்கு வாக்கில் நறுக்கினாதான் டேஸ்ட்டு. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மாடலில் நறுக்கிறாதான் அது டேஸ்ட் கொடுக்கும். ஒரே மாதிரி நறுக்கக்கூடாது. ஒரு 1.5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், போதும். ஏன்னா காரக்குழம்பு தானே, அதுக்கு காரம் அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு மெயின், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா வணங்கட்டும். ரொம்பலாம் வதக்கிடக்கூடாது, கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே நான் சேர்க்க மாட்டேன். சாதாரணமாக இருக்கும். ஏன்னா காரக்குழம்பே ஸ்பைசியானது. நம்ம இதில் எதுவுமே ஸ்பைசி சேர்க்க வேண்டாம். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் சரியாக பேச வர மாட்டேங்குது. மஞ்சத்தூள் போட்டாச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடும். இப்போ கழுவி வச்சுருக்கிற புடலங்காயை போட்டுருங்க. புடலங்காய்க்கு வந்து குறுக்கு வாக்கில் தான் நான் நறுக்கி போடுவேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, புடலங்காய் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு பொருள் தான். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுருவோம். சில பேர் என்ன செய்வாங்க, சீரகம் இதெல்லாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா காரக்குழம்புலேயே நம்ம அதெல்லாம் போட்டிருப்போம். மறுபடியும் இதிலே போட்டால் ஒரு டேஸ்ட்டு தெரியாது. அதோட காயோட டேஸ்ட்டும் நமக்கு சுத்தமாகவே தெரியாது. அதனால் இது சிம்பிளாக அப்படியே பிளெயினாக தான் செய்வேன். இதுதான் தண்ணி ஊற்றிங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். இது நல்லா வேகட்டும். அதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ்ங்கிறத காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கரெக்டான அளவாக போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் முன்னாடியே அவிச்சு வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்புலாம் முன்னாடியே அவிச்சு வச்சிடணும், டைரெக்டாலாம் போட முடியாது. அவிச்சு வச்சாச்சு. அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி காரக்குழம்புக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த காயோட பச்சை ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது ஒரு ஒரிஜினல் ஸ்மெல் வர்றது ரொம்ப நல்லா இருக்கும்ல, எந்த ஸ்பைசஸும் சேர்க்காம. இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. இது கடலைப்பருப்பு போட்டிருக்கறனால நம்ம ரொம்ப ட்ரையாக வைக்கக்கூடாது. தன்னாலே அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க தண்ணியை. ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா காரமான காரக்குழம்பு வச்சாச்சு. அதுக்கு காம்பினேஷன் புடலங்காய் கூட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்பளம் வத்தல் ஏதாவது வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நீங்களாம் வந்து தேங்காயை திருவி தானே போடுவீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி போட்டுருவேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்களா புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் வந்து சாப்பிட போகிறேன். செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்தது சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே பாய்.